எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, அவர் ஒழுக்கமான ஒரு நபராக இருப்பாரா? திருமணத்துக்கு பிறகு ரொம்பவும் ஒரு லாயலாக இருப்பாங்களா? இல்லைனா வேறு பெண்களை தேடி போயிடுவாரா? இல்லைனா வேறு ஒரு ஆண்களை தேடி அந்த பெண் போய் விடுவாளா? அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா நிச்சயமாக பார்க்க முடியும். அதுக்கான நிறைய மெத்தேடுகள் இருக்குது, முறைகள் இருக்குது. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு முறை என்னென்னு பார்க்குறப்போ, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணோட ஜாதகம் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி குரு தொடர்பு. அதாவது 7ஆம் அதிபதி வீட்டில் குரு இருந்தாலும் சரி, குரு இருக்கிற வீட்டில் 7ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, குருவும் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, இல்லை என்றால் அந்த குருவை 7ஆம் அதிபதி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி குரு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தாலும் சரி. ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் குரு 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நபரோ அல்லது பெண்ணோ அவர்கள் ஏகபத்தி விரதனாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேமாரி அந்த பத்தினியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நபர்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.